கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்குங்க. உண்மை தெரியுமா தெரியாதா, நம்ம சண்முகம் வந்துட்டு என்ன செய்ய போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சூடாமணி அவங்க சாமிக்கு பரிகாரம் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு சண்முகம் பரணி வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. என்ன இது உங்கள் உடம்பு எதுக்கு இப்படி வருத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் மட்டும் 10ன்னு நிரூபிக்கலைன்னா தீக்குளிக்கணும்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கப்போ டக்குன்னு சனியன் வந்துட்டு சாமி கும்புறதுக்காக மடி அடிக்காரு. சனியனை பார்த்ததுமே இவங்க எல்லாருக்கும் தோணிச்சு, சனியனை வச்சு நம்ம பயங்கரமான ஒரு பிளான் போட்டு அவன் வாயால் எல்லாருக்கிட்டே உண்மை சொல்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் குடும்பமாக சேர்ந்து வந்துட்டு பிளான் போடுறாங்க. எப்படி சனியனோட பேரனை வந்துட்டு இவங்க கடத்தி வச்சுக்கிட்டு சனியன் வாயால் உண்மையை வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்ல வைக்கணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி எல்லா பிளானும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுது. சனியனோட பேரனும் வந்துட்டு இவங்களோட கேங்கில் வந்துட்டு சிக்கிக்கிட்டான். அடுத்து வந்துட்டு பஞ்சாயத்து கூட்டுறாங்க. எங்கள் அம்மா நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. என்ன இது இன்னும் சனியனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் பரணி எல்லாருமே டென்ஷன் ஆகிட்டு இருக்க, சூடாமணி வந்துட்டு பஞ்சாயத்தில் அப்படியே தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. அந்த சவுந்தரபாண்டிக்கு பார்க்கணுமே, அப்படியே சேரை போட்டு நல்ல சிங்காரமாக உட்காந்துக்கிட்டு, என்ன சுச்சாப்பா ஃபோன் போட்டு பார்க்கீங்களோ அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் வந்துட்டு சண்முகம் மாற்றி மாற்றி சனியனுக்கு ஃபோன் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஃபோனை அட்டன் பண்ணுற மாதிரி தெரில. பரணி அப்பா சொன்ன மாதிரியே சுவிட்ச் ஆஃப்னு தான் வந்துட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்ற மாதிரி சண்முகம் முடிச்சுட்டு இருக்கு. என்ன சண்முகம் இப்படி ஆயிடுச்சோ, எதுக்கு தேவையில்லாமல் சனியன் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது, நேற்று வரைக்கும் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தான் நம்மக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, அதான் எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே பஞ்சாயத்தில் வந்து நிற்கிறாங்க. மறுபடியும் என்னாச்சு ஃபோனை எடுக்கலையாமே, நான் தான் சொன்னேன்ல உன் ஆத்தா வந்துட்டு பத்தினி கிடையாதுல, அன்னைக்கு என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கேன். இவ பத்தினி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கலடா, தீ குளிப்பேன்னு சொல்லியிருக்கா. என்ன டைம் ஆகிட்டே போகுது, தீ குளிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னடா இவர் பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, வேற வழி கிடையாது, சனியனும் ஃபோன் எடுக்கலை, ஏதாவது ஒன்று சமாளிப்போம், நம்ம தான் வந்துட்டு அம்மாவை எப்படியாவது நிரப்பராதின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே வந்துட்டு பேசிகிட்டு இருக்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அதோட பார்த்தீங்கன்னா ப்ரோமோ முடிஞ்சிடுது.